மாட்சிமை தங்கிய மாமன்னரின் ஒப்புதல் இல்லாமல் வெளிநாடுகளில் இருந்து பெறப்படும் கௌரவ விருதுகளும் பட்டங்களும் பதக்கங்களும் இந்நாட்டில் செல்லுபடியாகாது. கௌரவ விருதுகள் தொடர்பான குற்றங்களுக்கான 2017 சட்டத்தின் கீழ் அது தெளிவாக வரையறுக்கப்பட்டிருப்பதாக மலேசிய டத்தோ மன்றத்தின் தலைவர் டத்தோ அவாலான் அப்துல் அசீஸ் கூறியுள்ளார். அதே சமயம் இந்நாட்டு குடிமகன்களுக்கு மாமன்னர், சுல்தான்கள் மற்றும் மாநில கவர்னர்கள் மட்டுமே சட்டப்பூர்வமான விருதுகளும் பட்டங்களும் வழங்க முடியும் என்றார் அவர். கௌரவ விருதுகளும் பட்டங்களும் தவறாக பயன்படுத்தப்படும் கலாச்சாரம் அதிகரித்து வருவது குறித்து கேட்டபோது அவர் அவ்வாறு சொன்னார். அக்கலாச்சாரத்தோடு மாமன்னரின் ஒப்புதல் இல்லாமல் வெளிநாடுகளில் இருந்து பெறப்பட்ட விருதுகளையும் பட்டங்களையும் இங்கே பெயருக்கு முன்னாலும் பின்னாலும் போட்டுக்கொள்ளும் பழக்கமும் முறியடிக்கப்பட வேண்டும். மேற்கண்ட சட்டம் 2018ஆம் ஆண்டே அரசு பதிவேட்டில் இடம்பெற்றுவிட்ட போதிலும் அது இன்னும் முழுமையாக அமல்படுத்தப்படவில்லை. அதற்கு மாநில அரசுகளின் ஒத்துழைப்பு முக்கியம் என டத்தோ அவாலான் சொன்னார். அச்சட்டத்தின் கீழ் தவறிழைப்போருக்கு குற்றத்தின் கடுமையை பொறுத்து 5 லட்சம் ரிங்கிட் வரையில் அபராதமும் 20 ஆண்டுகள் வரையில் சிறை தண்டனையும் விதிக்கப்படலாம்.